வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா. பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா. பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை கடல் ஓரத்திலிருந்து படவிலே வழி அனுப்பினார். படகு கடலின் மத்தியில் வந்தபோது எதிர்காற்று இருந்ததினாலே மிகவும் அசைந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4ஆம் சாமத்திலே கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். சீஷர்கள் அவரை கடலின் மேல் நடப்பதைக் கண்டு பயந்தார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கடலின் மேல் நடப்பதைக் கண்டு பேதுரு அவரிடத்தில் வருவதற்கு அனுமதி கேட்டான். இதிலே எல்லாவற்றிலும் முதலாவது ஆண்டவர் மேல் பேதுருவுக்கு இருந்த அன்பை பார்க்கிறோம். காரணம், அவர் ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். 2வது, பேதுரு தேவனுடைய அனுமதியை தம் வாழ்க்கையிலே விரும்புகிறார். காரணம், அவர் பேதுருவினுடைய ஜீவியத்தின் தேவனாயிருக்கிறார். 3வது, பேதுருவுக்கு தேவன் மேலிருந்த விசுவாசம் பேதுருவை உலகத்திலிருந்து கிடைக்கிற பாதுகாப்பை விட்டு தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற உறுதியான பாதுகாப்பை நோக்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்களும் பேதுருவை போல தேவனுடைய பாதத்திலே பாதுகாப்பு பெற வேண்டும் என்று தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் ஜெபமாயிருக்கிறது.